இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்க போகிறது. இதில் நடுவராக திருமதி வேதா கேப்ரியேல் அவர்கள் இருக்கிறார்கள். பெண்கள் என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக பாஸ்டர்மா அவர்களும் சகோதரி ஏஞ்சல் அவர்களும் சகோதரி வள்ளி அவர்களும் பெண்கள் அணிக்கு வலு சேர்ப்பதற்காக அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். ஆண்களே என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக சகோதர ராஜன் அவர்களும் சகோதர செல்வின் அவர்களும் நானும் இதில் கலந்து கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு இந்தியாவில் மிஷனரி ஊழியத்தில் பெரும்பான்மையான பங்கு வகித்தவர்கள் ஆண்களா பெண்களா? பெண்களே என்று பேசுவதற்காக வந்திருக்கிற சகோதரி வள்ளி திருமதி வள்ளி குமார் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் பெண்களே என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச இருக்கிறார்கள் மிஷனரியை பற்றி. மிஷனரியா பெண்கள் ஊழியம் அதிகமாக பார்த்தாங்களா ஆண்கள் பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் எனக்கு குளோரிந்தா அம்மையார் அவங்கள பற்றி நான் பேச போகிறேன். அவங்க பேர் கோகிலா குளோரிந்தா அம்மையார்னு சொல்லி மிஷனரியாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களோட பேர் கோகிலான்னு சொல்லி ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அந்த நாட்களில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆண்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா உடனே உடன்கட்டை ஏறக்கூடிய இந்த வழக்கம் நம்ம இந்தியாவில் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களுக்கு 13 வயசுல திருமணமாகி ஒரு வருடத்தில் அவங்களோட கணவர் இறந்து போயிட்டாராம். இறந்து போன உடனே என்ன செஞ்சாங்களா, 13 வயசுல இவங்களையும் சொல்லி இந்த உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு சொல்லி அந்த கணவரை தீயில வைக்கும்போது அதில் இவங்களையும் தூக்கி அவங்க விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி கையை காலை கட்டினாலும் தூக்கி அந்த உயிரோட அந்த சடலத்தோடு இவங்களையும் வைத்து எரிச்சிருவாங்க. அதுதான் அந்த நாட்டோட வழக்கமாக இருந்துச்சு. அப்படி செய்யும்போது அவங்க ஒரு இராணுவ ஒரு அரச பரம்பரையில் உள்ளவங்க. அப்போ அவங்களுக்குள்ள மரியாதையை செலுத்துறதுக்காக இராணுவத்திலிருந்து நிறைய அதிகாரிகள் வந்திருந்தாங்க. அப்போ அந்த இராணுவ தளபதி அவரோட பேர் லிட்டில் டான். அவர் லிட்டில் டான் அவர் வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு 13 வயசில் இப்படி உடன்கட்டை ஏறணுமா அப்படின்னு சொல்லி அவளை காப்பாற்றி அவர் என்ன செய்யறாருன்னா அவரை கூட கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்க நிறைய சமுதாய பணிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது திரும்ப இவங்க அந்த லிட்டில் டான் அவர் ஒரு கிறிஸ்தவர். இவங்க இந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவர் ஒரு கிறிஸ்தவர். அவரோட அவர் கூட இருந்ததுனால அவரோட செயல்களை எல்லாம் பார்த்து இந்த அம்மாவை என்ன செஞ்சுட்டு அப்படின்னா அப்படியே ஆண்டவரை அந்த நாட்களில் ஏற்றுக்கொண்டானாலும் ஆனால் உலகத்தில் எப்படின்னா இவர் இன்னொருத்தரோட கூட வாழ்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. மற்ற ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னா அவரே அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார். அந்த கோகிலா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிட்டு அவரோட பேரை அவங்க அம்மாவோட பேர் குளோரியா. அதனால அந்த அம்மாவோட பேரை இவங்களுக்கு வச்சு குளோரி. ஆனால் இந்தியாவில் இருக்கிறதுனால குளோரி இந்தியா அப்படின்னு சொல்லி வச்சிருந்து அதை அப்படியே நாளடைவில் குளோரிந்தா அப்படின்னு சொல்லி மாறிட்டான். இவங்க தஞ்சாவூரில் தான் இருந்தாங்க. தஞ்சாவூரில் இருந்து திரும்ப எப்படின்னா பாளையங்கோட்டைக்கு வந்திருந்தாங்களாம். பாளையங்கோட்டைக்கு இருக்கும்போது கொஞ்ச நாளில் என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த லிட்டில் டான் அவரும் மரிச்சு போயிட்டாராம். அவரும் இறந்து போன உடனே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவரோட சொத்துலாம் நிறைய சொத்து இருந்துச்சான். 32 வயசில் அவரும் இறந்து போயிட்டாராம். 32 வயசில் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்துக்களை எல்லாம் அவங்களுக்காகவே வச்சுட்டு எந்த ஆதரவுமே இல்லை, அவங்களே வச்சுட்டு அவங்களே வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால 32 வயசுல தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்களாம். ஏன்னா இன்னொருத்தருக்கு 2வது மனைவியாக இருக்கிறதுனால அந்த காலத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். கொடுக்காம இருந்ததுனால அவரும் இறந்ததுக்கு அப்புறம் இந்த 32வது வயசுல தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்களாம். அந்த ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஆண்டவர் அறிஞ்சு முதல்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த சொத்துக்களை எல்லாம் வச்சு பயன்படுத்தி ஒரு முதல்ல திருநெல்வேலி மாவட்டத்திலேயே ஒரு கிறிஸ்தவ சபையை உருவாக்குனது அந்த அம்மா தான். அதனால் அந்த அம்மா தான் உருவாக்கியிருக்காங்க. அவங்க உருவாக்கி அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் பெண் கிறிஸ்தவ பெண்ணாகவும் மாறினது அவங்க தானா. அந்த மாதிரியான அதாவது திருநெல்வேலியின் விடிவெள்ளி அப்படிங்கிற ஒரு பேருக்கு
ஆளாயி அந்த குளோரிந்தா அம்மையார் வந்து மாறி இருக்காங்க. ஆனால் இப்பொழுது நம்முடைய சபையை சேர்ந்த பிரதர் செல்வின் அவர்கள் தோமா கட்டின ஒரே ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆலயம் திருவிழாங்கோடு கிராமத்தில் இன்றும் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு சித்தமானால் சென்று பார்ப்போம். அவர் 20 ஆண்டுகளாக கிபி 72 வரை இந்திய தேசத்திலே சுவிசேஷ பணியை அருமையாக செய்து கடைசியாக சென்னை பட்டணத்தில் வந்து அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை நன்றாக செய்து கொண்டிருந்த வேளையிலே கொடிய மனிதர்களால் அவர் இந்த தேசத்திலே இரத்தம் சிந்தி, இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். சின்னமலை என்ற இடத்திலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த இடத்திலே சாந்தோம் என்கிறதான ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு இன்றும் ஜனங்களால் தேவனை ஆராதிப்பதற்காக கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு இந்திய தேசத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இந்திய தேசத்திலே கிறிஸ்தவ மதம் இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்தவர்களாலும் அமெரிக்கா தேசத்திலிருந்து வந்தவர்களாலும் தான் இந்திய தேசத்திலே கிறிஸ்தவ மதம் பரம்பினது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது தவறு. இந்திய தேசத்திலே கிபி 52ஆம் ஆண்டிலேயே இந்திய தேசத்தில் வந்து தோமா அவர்களால் இந்திய தேசத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. அதை நாம் இந்திய தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு நன்றாக இன்னும் நாம் அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை அறிவித்து அதை சுவிசேஷமாக அறிவிப்போம். இரண்டாவதாக நம்முடைய மர்காசிஸ் ஐயர் அவர்களால் சென்னை பட்டணத்திற்கு வந்த அவர் 1852ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து 1872ஆம் ஆண்டில் அவருடைய தகப்பனார் இறந்துவிட்டார். 1875ஆம் ஆண்டு ராபர்ட் கால்டுவெல் என்கிற ஒரு ஊழியக்காரன் மூலமாக இந்திய தேசத்துக்கு அவர் அழைக்கப்பட்டு 1876ஆம் ஆண்டிலே நாசரேத் பட்டணத்தில் நாசரேத் என்கிறதான சிற்றூரில் வந்து அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்தார். அவர் வந்தது கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு. ஆனால் கர்த்தருடைய நாமத்தையும் சுவிசேஷமாக அறிவித்தார். அதை காட்டிலும் சமுதாய பணியை அந்த மக்களுக்கு அதிகமாக செய்து அநேக பள்ளிகளை, இன்று நாம் சொல்லப்படுகிற அநேக பள்ளிகளை அவர் அந்த இடத்திலே ஆண்டவர் கிருபையினால் நியமித்திருக்கிறார். மர்காசிஸ் என்ற பள்ளி ஆண்கள் பள்ளி, பெண்கள் பள்ளி, இன்னும் லூக்கா ஆஸ்பத்திரி என்ற ஒரு ஆஸ்பத்திரியை, மருத்துவமனை அந்த இடத்திலே கட்டி ஜனங்கள் அதிகமாக மருத்துவ வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த நாட்களிலே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அந்த கிராமத்திலே லூக்காஸ் என்கிறதான ஒரு மருத்துவமனையை கட்டி அந்த பகுதிகளில் உள்ள ஜனங்களுக்கு இன்றும் அந்த மருத்துவமனை கர்த்தருடைய கிருபையினாலே ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுபோல அவர் செய்த சமுதாய பணியை சென்னையில் இருக்கிறதான ஒரு பல்கலைக்கழகம் அவரை பெருமைப்படுத்தும் வண்ணமாக அவருக்கு ஒரு பட்டத்தை வழங்கினது. இதை காட்டில் ஒரு மேலான காரியத்தை அந்த தேவ மனிதன் செய்தார். என்ன தெரியுமா? அந்த நாட்களிலே காலரா என்கிற ஒரு வியாதி, மிகவும் கொடிய வியாதி. அந்த வியாதியிலே ஜனங்கள் அநேகர் மரித்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே இந்த தேவ மனிதன் அந்த கிராமத்திலே வந்து அந்த கிராமத்திலே இருந்து சூழ்நிலைகளை கண்டு கொண்டிருந்த பொழுது தேவனுடைய பாதத்திலே சென்று அமர்ந்திருந்து தேவனை நோக்கி ஜெபித்தார். தேவன் ஒரு காரியத்தை அவருக்கு திட்டமாக அறிவித்து, இயேசு கிறிஸ்து நாம் இந்த நாட்களிலே சபையிலே மாதத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு 2 முறை, அதாவது முதல் நாள் அதிகாலை வேளையிலும் அதுபோல மாதத்தின் முதல் வாரத்தில் அல்லது 2வது வாரத்திலோ தேவனை நினைப்பதற்காக அவருடைய பந்தியை நாம் அனுசரித்து வருகிறோம். ஆனால் நாசரேத் கிராமத்திலே தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனத்தின் மூலமாக அந்த திருவிருந்து ஆராதனையை அவர் நடத்தினதினாலே, ஜெபத்தோடு கூட அந்த திருவிருந்து ஆராதனை அவர் நடத்தினதினாலே அந்த நாட்களிலே அந்த வியாதி அந்த கிராமத்தை விட்டு நீங்கினது. தேவன் கிருபையாய் அந்த கிராமத்து ஜனங்களை பாதுகாத்தார். அதை நினைவுகூரும் வண்ணமாக இந்த நாள் மட்டும் தினமும் காலை 7 மணி ஜெபத்திலே இந்த திருவிருந்து ஆராதனையை அந்த ஜனங்கள் அனுசரித்து வருகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்திய தேசத்திலே அறிவிப்பதற்கு மிகவும் வித்திட்டவர்கள் ஆண்களே 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 என்று கூறி அமர்கிறேன். இனி அடுத்ததாக
இது முதலாக பேசியவர் அவரும் திருமதி வள்ளிக்குமார். இரண்டாவதாக பேச வருகிறார் ஏஞ்சல் குமார். சிறப்பாக மேன்மையான பணியாற்றினவர்கள் பெண்கள் தான் அப்படின்னா தான் நிரூபிச்சாவது நம்பிக்கிடுவீங்கன்னு தான் இந்த பட்டிமன்றத்தையும் வச்சிருக்கோம். தயவுசெய்து நம்பிடுங்க. ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய மிஷினரி குறித்து கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஒரே ஒரு மிஷினரி பற்றி மாத்திரம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஒரு மிஷினரியோட தான் நாங்களும் இந்த பெண்கள் கூட்டத்தில் அமர்ந்திருக்கோம். நீங்கள் நம்புவீங்களா? சொல்லட்டுமா யாருன்னு? பாஸ்டமா தான். அவங்க எந்த தேசம் மிஷினரினா யாரு? கலாச்சாரத்தை விட்டு அந்நிய தேசத்தில் போய் மொழி தெரியாத கலாச்சாரம் மாறுபட்ட இடத்துல போய் ஊழியர் செய்கிறவங்க தான் மிஷினரி. இன்னைக்கு நம்ம மத்தியில் ஒரு மிஷினரி இருக்காங்க. யார் அப்படின்னா பாஸ்டமா. அந்த மிஷினரி என்னன்னா, அவங்க கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்ம மாநிலத்துக்கு வந்து நம்மளோட ஒன்றி கலாச்சாரத்தில் மாறி நமக்காக ஒளி செஞ்சு இவ்வளோ பேர் ஆத்துமாதாயம் பண்ணியிருக்காங்க. சட்டம் கைவிடு. பெரிய மகிழ்ச்சி தானே, நமக்கு பெரிய மகிழ்ச்சி தானே. நாங்கள் ஒரு மிஷினரி கைக்குள்ள தான் இருக்கோம். ஏன்னா எங்கள் மிஷினரி அவ்வளோ பெரியவங்க. ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஒரு சத்தியத்தை அவங்க அறிவிச்சது மட்டும் இல்லை, அவங்க மூலமாக நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கோம். இன்னொரு முக்கியமான மிஷினரி குறித்து தான் 1948 வருஷத்தில் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து வந்த மிஷினரிகளின் தாய் என்ன சொல்லப்படுற எஸ்தர் வில்லியம்ஸுங்கிற அம்மா. அந்த எஸ்தர் வில்லியம்ஸ் அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சிறு வயதிலே கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டாங்க. அந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட அமெரிக்க தேசத்தில் இறையர் கல்லூரி படித்து கொண்டிருக்கும் போது உலக மிஷினரி நற்செய்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு மிஷன் அப்படிங்கிற அமெரிக்க தேசத்தில் உள்ள அந்த அமைப்பானது இந்த எஸ்தர் அம்மாவை இந்தியா தேசத்துக்கு போதிக்கும் கிறிஸ்தவ சுவிசேஷத்தை போதிப்பதற்காக அனுப்புனாங்க. இந்தியாவுக்கு வந்த அம்மா கர்நாடகா மாநிலத்தில் கோலார் மாவட்டத்தில் ஹோஸ்கோட்டாங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அந்த கிராமத்தில் அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கிராமம் முழுவதும் அந்த மொழி கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரே மாநிலத்தில் பிறந்து ஒரே மாநிலத்தில் வளர்ந்து சுவிசேஷ அறிவிப்பு வந்து லேசான காரியம். ஆனால் அமெரிக்காவில் வாழ்ந்து இங்கிலீஷ் கலாச்சாரத்திலே வாழ்ந்த அந்த அம்மா கர்நாடக மொழியை கற்றுக்கொண்டு கர்நாடக மாநிலத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டாங்க. திரும்ப அங்கே உள்ள மொழிகளை சரளமாக பேசவும் சரளமாக கற்றுக்கொள்ளவும் எழுதவும் கற்றுக்கொண்டதுனால முதலாவது அவங்க ஆரம்பித்த ஊழியம் என்ன அப்படின்னா சிறுவர் ஊழியம். இன்னைக்கு நம்ம சிறுவர் ஊழியத்தை மூலியம் தான் பெரிய ஊழியர்கள் இன்னைக்கு நம்ம குறிக்க போனால் நம்ம எங்களுக்கு பாஸ்டாக இருக்கக்கூடிய ஐயா கூட சிறுவர் ஊழியம் மூலியமாக தான் அவங்க ரசிக்கப்பட்டவங்க. நல்லா தெரியும். சிறுவர் ஊழியம் வந்து ரொம்ப முக்கியமான ஊழியம். அதே போல் நான் கூட சிறுவர் ஊழியத்தில் தான் என்ன செஞ்சேன். சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு சொல்லுவாங்க, பென்சிலுக்காகவும் ரப்பருக்காக நீங்கள் ஓடுறேன்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த அக்கா மாதிரிலாம் வந்து நல்ல நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணி நல்ல கலாச்சாரம் நல்ல ஒரு பண்போடு கூட பழகிற அந்த அன்புனால என்ன செஞ்சேன். அப்போ இந்திய மிஷினரி பணியில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய திறமை மிக்கவர்கள் பெண்கள் தான் என்று சொல்லி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பேசக்கூடிய நம்முடைய சபையினுடைய மூத்த விசுவாசி உயர் திரு ராஜன் அவர்களை உங்கள் அனைவருடைய கரவொலியோடு கூட அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விளக்க மன்றத்தின் நடுவராக அமைந்திருக்கும் சகோதரி அவர்களே, மிஷனரிகள் அதிகமாய் ஊழியத்துக்கு வந்தது, மிஷனரிகள் வந்தது ஆண்களே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் எங்கள் நண்பர்களே, எதிரணியில் இருக்கும் சகோதரிகளே, உங்களை யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிஷனரிகள் என்று அர்த்தம் அழகாக சொன்னாங்க சிஸ்டர். ஆனால் இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் உலகம் எங்கும் போய், மார்க் 16:15 இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சொல்லுங்கள் என்று சொல்லி, இந்த அடிப்படையிலே வெளிநாடுகளிலே பிறந்து வாழ்ந்து வளர்ந்த அநேகர் இயேசுவுக்காக நம்முடைய இந்திய மண்ணுக்கு வந்தார்கள். அதிலே சொல்ல போனால் ஆண்கள் அதிகமான பேர் வந்திருக்கிறார்கள் சொல்லணும். இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இது போட்டி மன்றம் அல்ல, இது விவாத மன்றமும் அல்ல, விளக்கம் என்று சொல்லி ஏற்கனவே நம்முடைய தலைவர் நடுவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே நான் விவாதிக்க வரவில்லை. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில மிஷனரிகளை குறித்து அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன பங்கு நம்முடைய தேசத்திலே ஆற்றினார்கள் என்று சொல்வதற்காக நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அதிலே சகோதரர் சொல்லும் பொழுது தோமா நம்முடைய தேசத்திற்கு முதலாவது வந்தார் என்று சொல்லி அவர்களும் சொன்னார்கள், முதலாக குளோரிந்தா அப்படி பல மிஷனரிகள் வந்தார்கள் சொல்லி. ஆனால் நான் வில்லியம் கேரி என்கிற ஒரு மிஷனரி குறித்து நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு விளக்குவதற்கு நான்
ஆசிக்கிறேன். 1971ஆம் ஆண்டு நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்த இந்த வில்லியம் கேரி அவர்கள் சுமார் 43 வருடங்கள் நம்முடைய தேசத்திலே செராம்பூர் என்ற பகுதியிலே அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்திருக்கிறார். அந்த இடங்களிலே தாழ்த்தப்பட்ட படிப்பறிவில்லாத ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு முதலாவது அந்த இடத்திலே பள்ளிகளை ஆரம்பித்தார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். தெரியாதவர்கள் நான் சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, வாசிக்க தெரியாத, எழுத தெரியாத, கணக்கு பார்க்க, கணக்குனா என்ன அப்படின்னு தெரியாத மக்களுக்கு அந்த காலத்திலே வில்லியம் கேரி அவர்கள் இந்த பாடங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையிலே அவர்களை நடத்தி வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சதி பழக்கம் என்று சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுதல் என்கிற காரியம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கணவன் இறந்தால் மனைவியை சேர்த்து அதில் அந்த அக்கினியிலே தீயிலே போட்டு அழித்து விடுவார்கள். அதுதான் உடன்கட்டை. உடனே கணவன் மரிச்சவுடன் பெண்களுக்கு அங்கே வாழ முடியாது என்கிற சூழ்நிலையிலே வாழ்ந்த அந்த சட்டங்களை எல்லாம் வில்லியம் கேரி அவர்கள் உடைத்து அதை மக்களுக்கு அதை பயங்கர போராட்டத்தின் மத்தியிலே அதை என்ன செய்தார்? அந்த சட்டத்தையே ஒழித்தார் என்று நாம் பார்க்க முடியும். மிஷனரியில் அதிகமான பங்கு ஆண்களே என்று சொல்லி எனக்கு சமயம் கொடுத்த, நேரம் கொடுத்த உங்களை யாருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இதுவரை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் ஆண்கள் பெண்கள்னு. இப்பொழுது நம்முடைய அந்த அணியினரால் நடமாடும் மிஷனரி என்று வர்ணிக்கப்பட்ட நம்முடைய சபையின் போதகரம்மா அவர்களை மிஷனரி பணியில் பெரும்பான்மை பண்பு வகித்தவர்கள் பெண்களே என்ற அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக பேச வருகிறார்கள். எல்லாருக்கும் ஆண்ட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பட்டிமன்ற தலைவராக வீட்டிற்கும் சகோதரி அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ஆண்களே என்று எல்லாவற்றிலும் ஆண்கள் தான் முக்கியம் என்று சொல்லி பெரு பங்கு அவர்களுக்கு தான் என்று சொல்லி பேச வந்திருக்கிற எதிரணியர்களுக்கும் பெண்கள் தான் நாங்கள் எல்லாவற்றையும் சாதிப்போம்னு சொல்லி எல்லாவற்றிலும் பெரும்பான்மையான பங்கு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்னை பேச வந்திருக்கிறோம். பேசி முடித்த எங்களுடைய அணியர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நான் பேச வந்த மிஷனரியை பேச வந்திருக்கிறேன். முதலாவதாக ஆணுடைய ஏசப்பா காலத்திலேயே முதல் மிஷனரியே ஒரு சமாரிய ஸ்திரீ என்கிற ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? அந்த அம்மா அந்த கிணற்றங்கரையில் உட்கார்ந்து ஆண்டுடைய சுவிசேஷத்தை ஏசப்பா பேசின அந்த வார்த்தையை கேட்டு ஊருக்குள்ள போய், ஆமேனா நம்ம தலைவர் சொன்னாங்க, மிஷனரினா என்னது? அனுப்பப்பட்டவன். அப்போ அந்த அம்மா முதல்ல போய் சுவிசேஷம் எங்க சொன்னாங்க? அவங்க கிராமத்திலேயே முதல்ல போய் சுவிசேஷம் யார் சொன்னாங்க? அங்க வேற எந்த ஆண்களும் சொல்லல. முதல்ல சொன்னதே அந்த சமாரிய ஸ்திரீ தான் போய் என்ன செஞ்சாங்க? அங்க சுவிசேஷம் சொல்லி அங்க நிறைய ஜனங்களை மனம் திரும்ப பண்ணார்கள். ஆமேன். அதே போல அடுத்தபடி நான் என்ன பேசுறேன்னா, ஐடாஸ் கார்டர். ஆமாம், இன்றைக்கு சிஎம்சி வெள்ளூர் என்ற ஒரு பெரிய ஆஸ்பத்திரி வர காரணமே இந்த ஐடாஸ் கேடர் தான். இவர்கள் இந்த ஆஸ்பத்திரி திறக்கிறதுக்கு நம்ம தேச தலைவர் மகாத்மா காந்தி வந்துதான் என்ன செஞ்சாராம்? இந்த ஆஸ்பத்திரி முதல்ல அவங்க கட்டும்போது திறக்க வந்தார்களாம். அடுத்தபடியாக இந்திய அரசு இந்த அம்மா பேர்லயே என்ன செஞ்சுச்சு? அப்போது போஸ்ட் இருந்துச்சு, அந்த தபால் தலை அந்த ஸ்டாம்பு இந்த அம்மா பேர்லயே வெளியிட்டாங்களாம். அவ்வளவுக்கு இந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம்? இந்திய அரசுக்கு இந்தியா மண்ணில் இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்காங்க. மருத்துவ பணியில நம்ம ஒரு மருத்துவம் பெற்றுக்கொள்வதற்கு அதிகமாக என்ன செஞ்சிருக்காங்க? இந்த அம்மா மருத்துவ பணியை செஞ்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த மிஷனரிகள் அதிகம் ஆமீன் ஆண்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆண்களை அனுப்பி வைத்ததை இந்த இந்தியாவிற்கு அனுப்பி வைத்ததை யார் தான்? பெண்கள் தான். பெண்கள் அனுப்பலன்னா என்ன செய்ய முடியாது? ஆண்கள் இங்க என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அவர்கள் எல்லாவற்றையும் அந்த ஊர்ல அந்த வெளிய நாட்டுல அவங்க எல்லாவற்றையும் ஆமீன் தங்களுக்கு எல்லா காரியங்களையும் சகித்து பொறுத்து தான் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய கணவர்களை மிஷனரிகளா இந்த இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். அப்போ இதுல பெரும் பங்கு யாருக்கு தான்? பெண்களுக்கு தான் அதிக பெரிய பங்கு. அடுத்ததாக ஆமீன் நம்ம ஏஜ் ஸ்தாபனம் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிறோம்னா இதுக்கு ஒரு பெண் காரணம். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இதுக்கு ஒரு பெண் தான் என்னது காரணம். அவங்க பேர் டேரிஸ். அவங்க வீட்டுக்கார பேர் எட்வர்ட். அவங்க கணக்க பிள்ளை வலசை என்ற ஊர்ல ஊழியத்திற்கு வந்தாங்க.
ஆனா சில நாட்கள்ல இந்த எட்வர்ட் ஐயா என்ன செஞ்சாங்க, நோய்வாய்ப்பட்டு மறுபடியும் அமெரிக்கா தேசத்துக்கு போய்விட்டார்கள். ஆனால் இங்க வந்து இந்த டேரிஸ் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, கணக்கப்பிள்ளை வலசையில ஒரு தொழிற்கூடத்தை ஆரம்பித்து சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து அதற்கப்புறம் கொஞ்ச நாளிலே அந்த எட்வர்ட் அவர் அமெரிக்காவிலேயே மரித்து போனார். ஆனால் இந்த அம்மா அவர் கணவர் மரித்து போனவங்க கூட அவங்க அங்க செல்லல. இதே கணக்குப்பிள்ளை வலசையில இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை பாஸ்டர் ஒய் ஜெயராஜ் அவரோட சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. சரி, ஆரம்பித்து 14 சபைகளை கணக்குப்பிள்ளை வலசை பகுதியில ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கு ஏஜி ஸ்தாபனம் வளர்றதற்கு ஒரு ஊன்றுகோலாய் கோதுமை மணியாய் இரத்த சாட்சியாய் இந்த இடத்துல விழுந்தது. அவங்களுடைய கல்லறை இன்னும் கணக்குப்பிள்ளை வலசையில தான் இருக்கிறது. அவங்க இந்த கோதுமை மணியாய் இந்த நிலத்தில் விழுந்தது அந்த டேரிஸ் அம்மா தான். நம்ம இன்னைக்கு ஏஜி ஸ்தாபனத்தில் இருக்கோம்னா அதுக்கு பெருமையே ஒரு பெண் தான் என்று கூறி நான் எனக்கு கூறின என் நேரத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அதாவது பாஸ்டரம்மா ஏஜி சபையின் பாஸ்டரமாங்கிறதுனால நாம் எல்லாருமே ஏஜி சபை விசுவாசிகள்ங்கிறதுனால நமக்கு இதுவரை அதனுடைய என்ன தெரியாது, அஸ்திபாரம் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் மிக தெளிவாக புரிய வைத்தார்கள். அடுத்ததாக வீட்டில் பாஸ்டரம்மா என்ன சொன்னாலும் பாஸ்டர் என்ன செய்யணும், ஆமான்னு தலையாட்டணும். அப்படின்னா தான் குடும்பம் நல்லா ஓடும். ஆனால் இது என்னது, விளக்க மேடை. அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமான்னு என்ன செய்ய முடியாது, இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அவர்களுடைய விளக்கங்களை, மிஷினரிகளை குறித்ததான விளக்கங்களை வைப்பார்கள். எல்லாருக்கும் லீடராக இருந்து ஆண்களே பெரும்பான்மையான ஊழியத்தில் பங்கு வகித்தார்கள் என்று பேசுவதற்காக நம்முடைய சபையினுடைய போதக பிதா அவர்களை உங்கள் அனைவரினுடைய பலத்த கரவொலியோடு கூட அன்போடு அழைக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசுவுக்கு என் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கிற விசுவாசிகளுக்கும் இந்தியாவிலே பெரும்பான்மையான பங்கு பெண்களே என்ற அணியினர் எதிர்வாதாடுகிற அருமையான சகோதரிகளுக்கும், என்னோடு கூட சேர்ந்து ஆண்களே என்று வாதாடுகிற அருமையான சகோதரர்களுக்கும், இந்த நடுவராக இருந்து ஒரு பெண்ணாக இருந்து பெண் பக்கம் தீர்ப்பு சொல்லாமலும், அவருடைய கணவர் ஒரு ஆணாக இருந்து ஆண் பக்கமும் தீர்ப்பு சொல்லாமலும், நடுவராகவே இருந்து உண்மையின் தரத்தை சொல்லுவார் என்ற அடிப்படையிலே என்னுடைய விவாதத்தை நான் தொடங்குகிறேன். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமோ என்ற வரிகளை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதற்கு முந்தைய எதிரணியிலே பேசின சகோதரி ஏஞ்சல் அவர்கள், நீங்கள் எல்லா மிஷினரிகளை குறித்து பேசுகிறதை விட நம்மிடத்திலே நடமாடுகிற ஒரு மிஷினரி நம்முடைய சபையிலே இருக்கிறார்கள் என்று அவர்கள் நம்முடைய சகோதரி சுஜி மார்கரெட் அவர்களை சொன்னார்கள். நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மிஷினரிகள் ஆடை இல்லாமல், மிஷினரிகள் உணவில்லாமல், மிஷினரிகள் தங்க இடம் இல்லாமல், மிஷினரிகள் சென்னை பட்டணத்திலிருந்து நடந்தே திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்தவர்களாய் இருந்த இந்த மிஷினரிகளா, அல்லது கேரளா மாநிலத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்திருக்கிற நடமாடுகிற இந்த மிஷினரியா என்பதை நீங்கள் முதலாவது கருத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, மிக சத்தத்தை உயர்த்தி அவர்கள் பேசினார்கள். ஐயா, இடி இடித்தால் மழை வராது, மின்னல் அடித்தாதான் என்ன வரும், மழை வரும். சத்தத்தை உயர்த்தினால் ஒருவேளை பெண்கள் என்ற அடிப்படையிலே தலைவர் தீர்ப்பு சொல்லிவிட மாட்டார். அவருக்கு தெரியும் உண்மையின் தரம் என்னவென்று. சகோதரி சுஜி மார்கரெட் அவர்கள் வாதாடினார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சமாரிய ஸ்திரீ ஊர்களுக்குள்ளே போய் சுவிசேஷத்தை சொன்னார்கள் என்று சொல்லி, அவர்கள் தலைப்பை வாசித்தார்களா, தலைப்பை ஒருவேளை மறந்து விட்டார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. நடுவர் அவர்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் பெரும்பான்மையினார் பங்கு, மிஷினரியுடைய பங்கு ஆண்களா பெண்களா? சமாரிய ஸ்திரீ இந்தியா வந்தாரா?
சமாரிய ஸ்திரீ இந்திய தேசத்துக்குள்ளே வந்தாரா? இல்லை. அதைத்தான் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. உங்கள் மத்தியிலே ஆண்கள் என்ற அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் விளை என்ற கிராமத்தை சேர்ந்த பிஷப் அசரியா, இந்த பிஷப் அசரியா நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்தவர். இவர் தன்னுடைய வாலிப பிரயாசத்திலே எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற தாக்கம் இந்த பிஷப் அசரியாவுக்குள்ளே வந்ததினாலே, யாராவது நீங்கள் ஆதிவாசிகள் மத்தியிலே நீங்கள் மிஷனரியாக போங்கள், மிஷனரியாக போங்கள் என்று சொல்லி குரல் கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு காலகட்டம் வந்தது, எவரும் போகவில்லை. உடனே அவர் தன் வாழ்க்கையில் நினைத்தார், ஏன் நான் மற்றவர்களை நீங்கள் போங்கள் நீங்கள் போங்கள் என்று நான் சொல்ல வேண்டும்? நானே ஆடை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆதிவாசிகள் மத்தியிலே, கல்வி அறிவு இல்லாத ஆதிவாசிகள் மத்தியிலே, சுவிசேஷம் சொல்ல முடியாத ஆதிவாசி மத்தியிலே தோரணக்கல் என்ற இடத்திலே போய் IMS இன்றைக்கு இருக்கிற இந்திய மிஷனரி சங்கம் என்ற ஸ்தாபனத்தை, மிஷனரி ஸ்தாபனத்தை தொடங்கியது பிஷப் அசரியா. வெள்ளான்விளையிலே அவருடைய கல்லறை இல்லைங்க. அவர் பிறந்து வளர்ந்த தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளான்விளையில் அவருடைய கல்லறை இல்லை. இன்றைக்கும் தோரணக்கல்லிலே நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய கல்லறை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பிஷப் ஹீபர் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். பல நாடுகளிலே ஊழியத்தை செய்துவிட்டு தரிசன பூமியாக இந்தியாவுக்குள்ளே வந்தார். இந்தியாவிலே சென்னையிலே முதலாவது வந்து ஒரு தேவாலயத்தை கட்டினார். நல்ல கவனிங்க, ஒரு தேவாலயத்தை கட்டினார். தேவாலயத்தை கட்டி முடித்தவுடனே திருச்சி பட்டணத்திற்கு வந்தார். திருச்சி பட்டணத்திற்கு வந்து பிஷப் ஹீபர் என்ற தலைப்பிலே ஒரு கல்லூரியை தொடங்கினார். பிஷப் ஹீபர் என்ற பெயரிலே ஒரு உயர்நிலை பள்ளியை தொடங்கினார். பிஷப் ஹீபர் என்ற பெயரிலே ஒரு விடுதி ஒன்றை தொடங்கினார். காலம் சென்றது. 44 வயதில் தன் சரீரத்திலே வந்த பலவீனத்தால் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர் இங்கேயே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இங்கிலாந்து தேசம் அவரை மறந்தது. சகோதரி வள்ளி அவர்களும், சகோதரி சுஜி மார்கரெட் அவர்களும், சகோதரி ஏஞ்சல் அவர்களும், ஏமி கார்மிக்கலமாவை நீங்கள் பார்த்தீர்களா? சாரா டக்கரை நீங்கள் பார்த்தீர்களா? அல்லது மேரி சார்ஜண்டை அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? என்று பலவிதமான காரியங்களை தங்கள் அணிக்கு வலு சேர்ப்பதற்காக அவர்கள் பேசினார்கள். திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி என்ற ஊர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த ரெட்டியார்பட்டியிலே HA கிருஷ்ணபிள்ளை என்ற ஒரு நபர் பிறந்தார். வைணவ சமயத்தை சார்ந்தவர், வைணவ சமயத்தை சார்ந்தவர். அவர் குடும்பம் ஒரு தமிழ் பண்டிதரான குடும்பத்தில் பிறந்த இவர் வைணவ கல்விகளை, வைணவ நூல்களை படித்து அவரும் ஒரு தமிழ் புலமையாய் மாறினார். காலம் சென்றது. ஒரு குறிக்கப்பட்ட காலம் வந்தபோது அவருக்கு வேலை கிடைக்காமல் இருந்தது. ஒரு கிறிஸ்தவ கல்லூரிக்கு வேலைக்காக அவர் சேர்ந்தார். கிறிஸ்தவ கல்லூரிக்கு வேலைக்காக சேர்ந்தபோது அங்கே இருந்த மிஷனரி ஹீபர் என்ற ஒரு மனிதர் அவரிடத்திலே புதிய ஏற்பாட்டை கொடுத்து, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி HA கிருஷ்ணபிள்ளை அவர்களிடத்திலே கொடுத்த உடனே HA கிருஷ்ணபிள்ளை என்ன சொன்னார் தெரியுமா? இந்த புதிய ஏற்பாடும் எனக்கு வேண்டாம், உங்கள் வேலையும் வேண்டாம். கிறிஸ்தவ கல்லூரியிலே வேலை பார்த்தவர் வேலையை விட்டு வந்துவிட்டார். ஒரு புதிய ஏற்பாட்டை என் கையில் தந்து விட்டீர்களே என்று சொல்லி நாட்கள் போனது. இரவு தூங்கி கொண்டிருக்கிற சமயத்திலே திடீரென்று தூக்கம் கலைந்தது. தூக்கம் வரவில்லை. ஏன் என் கையில் இந்த வேதாகமத்தை கொடுத்தார், ஏன் என்னை நேசித்தார் என்ற புலம்பலுக்குள்ளாக அவர் மாட்டின பொழுது இயேசு தரிசனமானார். அன்றிலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியிலே பிறந்த கிருஷ்ணபிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இந்த கிருஷ்ணபிள்ளை தான் தாமஸ் வாக்கருக்கும் மேரி சார்ஜண்ட் அவர்களுக்கும் மிஷனரியாய் இங்கு இருந்த ஒவ்வொருவருக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்தவர். அவர் ஒரு ஆண் மகனே என்பதை நான் சொல்லி பெருமிதப்படுகிறேன்.
டோனாவூரில் சொன்னார்கள். டோனாவூரில் ஏமி கார்மைக்கேல் அம்மையார், ஏமி கார்மைக்கேல் அம்மையார். டோனாவூரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமஸ் வாக்கர் என்ற மேல்நிலை பள்ளி ஒன்று இருக்கும். சரித்திரத்தை நன்றாக வாசியுங்கள். தாமஸ் வாக்கர் உதவியோடு கூடத்தான் ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அங்கே அனாதை பிள்ளைகளுக்குரிய விடுதியை தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகவே விரல் விட்டு எண்ணிவிடலாம் பெண்களின் பெரும்பான்மையான பங்கை. ஆனால் ஆண்களின் பெரும்பான்மையான பங்கை ஒரு நாளும் விரல் விட்டு என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது என்பதை இந்த நடுவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய போதக பிதாவுக்கு நம்ம பாஸ்டர் மேல இன்னைக்கு என்ன வருத்தமோ தெரியல. இயேசுவினுடைய நாமம் என்ன செய்யணும், பூலோகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு ஆணாய் இருந்தால் என்ன, பெண்ணாய் இருந்தால் என்ன, யாராய் இருந்தாலும் அந்த பாவி கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்திற்கு வருவதற்கு ஆண் பெண் என்ற பேதமில்லை. இருவருடைய பங்களிப்பு மிக முக்கியம் என்று தீர்ப்பு கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.